வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிக முக்கிய குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது. கேஸ் சிலிண்டர் குறித்த குட் நியூஸ் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ள நிலையில் சிலிண்டர் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் விலை மாதந்தோறும் மாற்றப்பட்டு வருகிறது. பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் தான் கேஸ் சிலிண்டர் விலையை நிர்ணயித்து வருகின்றன. சர்வதேச சந்தை நிலவரம், கச்சா எண்ணெய் விலை, அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு போன்ற காரணங்கள் அடிப்படையில் கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. இது பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் மத்தியில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் கேஸ் சிலிண்டர் விலை நீண்ட நாட்களாக குறையாமல் இருந்து வருகிறது. குறிப்பாக வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை மட்டும் ஏற்ற இறக்கத்தில் இருந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ரூபாய் 868 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ரூபாய் 1750க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இப்படியாக கேஸ் சிலிண்டர் விலை இருந்து வரும் நிலையில் விரைவில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் கசிந்த வண்ணம் உள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் கேஸ் சிலிண்டர் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் முதன்முறையாக அமெரிக்காவிலிருந்து எல்பிஜி இறக்குமதி செய்வதற்கான 1 வருட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி திங்களன்று அறிவித்தார். ஆண்டுக்கு 2.2 மில்லியன் டன் எல்பிஜி இறக்குமதி செய்வதற்கான 1 வருட ஒப்பந்தத்தில் வெற்றிகரமாக கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் 2026ஆம் ஆண்டு முடிவடைகிறது. இதன் மூலம் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் இறக்குமதி செய்யும் மொத்த எல்பிஜி சிலிண்டர்களில் 10% ஆகும். இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், இந்திய சந்தைக்காக அமெரிக்காவுடன் கையெழுத்திடப்பட்ட முதல் கட்டமைக்கப்பட்ட நீண்டகால எல்பிஜி ஒப்பந்தம் ஆகும். இந்திய மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மலிவு விலையில் சிலிண்டர்களை வழங்குவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என்று அமைச்சர் தெரிவித்தார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்த போதிலும் இந்திய நுகர்வோர் மீதான தாக்கத்தை குறைக்க அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதை அவர் கூறினார். கடந்த சில மாதங்களாக எரிசக்தி வர்த்தகத்தை பொறுத்தவரை இந்தியா அமெரிக்கா உறவுகள் கணிசமாக மேம்பட்டு வருகின்றன. செப்டம்பரில் நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அமெரிக்காவுடனான எரிசக்தி வர்த்தகம் வரும் ஆண்டுகளில் மேலும் அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கணித்து இருந்தார். கடந்த ஆண்டு உலகளாவிய எல்பிஜி விலை 60%க்கும் மேலாக அதிகரித்த போதிலும் உஜ்வாலா நுகர்வோர் சிலிண்டருக்கு ரூபாய் 500 முதல் ரூபாய் 550 மட்டுமே செலுத்துவதை பிரதமர் நரேந்திர மோடி உறுதி செய்தார். எனவே தற்போது இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் காரணமாக சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.